Hi friends, welcome to Vaijanthi Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு எந்த ஒரு பருப்பு எதுமே நம்ம கடையில வாங்காம வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம தேங்காய் வடை செய்ய போறோம். ரொம்ப இந்த ரெசிபி டேஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் Subscribe பண்ணலையோ friends Subscribe பண்ணிடுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புழுங்கல் அரிசி நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த கப்ல நான் 1 கப் எடுத்துக்கறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு பெரிய பூண்டு தோல் உரிக்காம அப்படியே வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தனியா ஒரு 4 to 5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் நம்ம அரிசியில பாதி எடுத்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய். நம்ம அரிசி எவ்வளவு எடுத்துக்கோமோ எந்த கப்ல அதல பாதி அளவு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ உரல்ல தான் ஆட்ட போறோம். எங்க அத்தை தான் ஆட்ட போறாங்க இத. அவங்களோட ரெசிபி தான் இது. அவங்க தான் செய்ய போறாங்க இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் அரிசியை எடுத்து போட்றாங்க. அடுத்து தனியாவையும் சேர்த்துக்கனாங்க. சேர்த்துட்டு நல்லா மசியா ஆட்றாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஆட்றாங்க அவங்க. நம்ம மிக்ஸில செய்யணும் அப்படி நினைச்சீங்கனா இதே மெத்தட்ல நீங்க மிக்ஸில போட்டுக்கலாம். அடுத்து என்ன சேர்க்கணும்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் ஆட்னதும் இஞ்சி சேர்த்துக்கனாங்க. இஞ்சி கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கனாங்க. இந்த வடை வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வில்லேஜ்லாம் இது செய்வாங்க அடிக்கடிக்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆட்டனதும் தேவையான அளவு மிளகாய் வச்சிருந்தோம்ல அதை சேர்த்து நல்லா ஆட்றாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 80% நல்லா ஆட்டியாச்சு. மசிஞ்சு வந்தாச்சு அரிசி, தனியா எல்லாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கனாங்க. இந்த ரெசிபி நம்ம உரல்ல ஆட்டினா தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை மிக்ஸில தான் ஆட்ட முடியும்னா நீங்க அதிலே கூட ஆட்டிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம தேங்காய் துருவி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்து ஆட்டிக்கலாம். தேங்காவை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா மசிய ஆட்டிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம இப்போ ஃபைனலா சேர்த்துக்கலாம். நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப மசிய தேவையில்ல. சும்மா 1-2 மசிஞ்சா போதும். அவ்வளவுதான் எல்லாமே மசிஞ்சாச்சு. நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துல அதை மாத்திக்கலாம். இப்போ கறிவேப்பிலை ஒரு புடி போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. எடுத்து சின்ன உருண்டையா பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டுருங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் தட்டிக்கலாம், எந்த அளவுக்கு வேணாலும். இது சிம்பிள் ரெசிபி தாங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ நம்ம அதை போட்டு செய்கிறோம். இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே தூக்கலாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எண்ணெயில் போட்டுட்டு உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்மளுக்கு ஸ்டவ்வு. இந்த வடை நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் மாறி வரும். எண்ணெய் கொதியும் அடங்கும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம வடையை வெளியே எடுத்துடலாம். இது வந்து ஒரு வில்லேஜ் ரெசிபிங்க. இது வில்லேஜில் இருக்கிறவங்களாம் அடிக்கடி செய்வாங்க. இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறினா நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வடை ரெசிபி நம்ம 3 நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்லாம். கிடையாது. இப்போ வந்து நம்ம மிக்ஸில் ஆட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போண்டெல்லாம் போடுவோங்கள்ல அந்த மாதிரி உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாம் லைட்டாக தட்ட முடிஞ்சாலும் நம்ம உளுந்து வடை போடுவோம்ல அந்த மாதிரி அப்படியும் போட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸிலே கூட இது ரொம்ப சூப்பராக செய்யலாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.